அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால், மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பொன்னான நாளில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய 4 கால பூஜைகளை பற்றிய ஒரு பொன்னான தகவலைத்தான் பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் யாமம் அப்படிங்கிறது வழிபடக்கூடிய மூர்த்தம் சோமாஸ்கந்தர். அபிஷேகம் பஞ்சகவ்யம், அலங்காரம் வில்வ அலங்காரம், அர்ச்சனை அலரிப்பூ தாமரை, நிவேதனமாக பால் அன்னம் சர்க்கரை பொங்கல், பழம் வில்வம், பட்டு செம்பட்டு, தோத்திரம் இருக்குவேதம் சிவபுராணம். சிவபுராணம் நீங்கள் 4 கால யாம பூஜையிலுமே நீங்கள் சிவபுராணத்தை நீங்கள் படிக்கலாம். பச்சை கற்பூரம் மற்றும் சந்தனம் நீங்கள் பயன்படுத்தணும். சாம்பிராணி அவருக்கு புகையாக நீங்கள் காட்டணும். 2வது யாமம் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய அந்த மூர்த்தம் தென்முக கடவுள், அதாவது அது அபிஷேகம் பஞ்சாமிர்தம், அலங்காரம் குருந்தி அலங்காரம், அர்ச்சனை துளசியால் அர்ச்சனை செய்யணும். நிவேதனமாக பாயசம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். பழம் பலாப்பழம், பட்டு மஞ்சள் அவருக்கு பட்டு வஸ்திரம் சாத்துவாங்க. அந்த டயத்தில் யசுர் வேதங்களும் கீர்த்தி திருவகங்களும் நாங்கள் தோத்திரமாக படிக்கலாம். புகை அவருக்கு குங்குமமும் சாம்பிராணியும் குங்கிலியும் போடுவாங்க. 3வது யாமம் பார்க்கும்போது வழிபடக்கூடிய தெய்வம் லிங்கோத்பவர், அதாவது அம்பாளும் சிவபெருமானும் அக்னி ரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நேரம். கிழுவை அலங்காரம், அர்ச்சனை பார்த்தீங்கன்னா 3 இதழ் இருக்கக்கூடிய அந்த வில்வம். நீங்கள் முதல் 2ஆம் இந்த 2 கால பூஜையை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 3வது யாம அந்த கால பூஜையில் நீங்கள் சிவபெருமானை நினைக்கிறோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் யாமம் 7:30 இருந்து ஆரம்பிக்குது. 2வது யாமம் 10:30. 3வது யாம பூஜை பார்த்தீங்கன்னா 12 to 3. பிறகு 4வது கால பூஜை 3 to 6. இதுதான் அதற்கான ஒரு நேரம். கண்டிப்பாக 3வது யாம பூஜையை கண்டிப்பாக நீங்கள் கண் விழிச்சிருக்கணும். கண் விழித்து சிவசிந்தனையோடு இருந்து சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும். 4ஆம் யாகம பூஜையில் வழிபடக்கூடிய மூர்த்தம் சந்திரசேகரர். இவர் இடபரூபர்னு சொல்லுவாங்க. அபிஷேகமாக கரும்புச்சாறு வாசனை நீர் அவருக்கு அபிஷேகமாக நம்ம பயன்படுத்தலாம். அலங்காரம் கருநொச்சி, அர்ச்சனையாக நந்தியாவட்டி நம்ம பயன்படுத்தணும். நிவேதனமாக வெண் சாதம், பழம் நானாவித பழங்கள், பட்டு நீல கலர்ல பட்டு அவருக்கு வஸ்திர சாத்தணும். தோத்திரம் அவருக்கு அதர்வன வேதங்களை நம்ம படிக்கலாம். மனம் சந்தனம் புனுகு, புகை கற்பூரம் லவங்கம். இப்போ இந்த விரதத்தை பற்றிய ஒரு ஐதீகங்கள் பல இருக்கு. ஒரு காலத்துல உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாமே சிவனிடத்தே ஒடுங்கின. உலகங்களே தோன்றவில்லை. இந்த நிலையில எல்லையில்லா அந்த கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் படைத்தருளினார். அப்பொழுது உமையவள், சுவாமி, நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்று, அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார். அம்பிகையை தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற பெற்றார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.